وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக மூமினாக முஹம்மது நபியில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக மேலும் காமிலான ஷேகின் கரம் பிடித்து அவர்கள் சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழ் முறித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம கூட ஐனாக இருந்து இந்த மஜ்லிஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸை நமக்கு பிச்சை போட்டிருக்கிறான். சக்கர் நாயகம் சொன்னாங்க, மஜ்லிஸுக்கு தவறாமல் வந்துருங்கம்மான்னாங்க. சொல்லும் போதே சொன்னாங்க, ஒரு உடம்பு சரியில்லை ஃபீவராக இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவீங்க? ஃபீவர் வந்தால் ஒரு 3 நாள் கடுமையாக இருக்கும். எவ்வளோ ஃபீவர் கடுமையான ஒரு குளிர் ஜுரம் வந்தாலும் நீங்கள் ஆஃபீஸுக்கு நான் போகணும்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அப்போ ஒரு ஃபீவர் வந்தால் உடலுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நோய்க்கு லீவு போட்டு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அதை ஷிஃபா ஆக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. அது 3 நாளோ இல்லை 1 வாரமோ 10 நாளோ எத்தனை நாளாக இருந்தாலும் சரி செய்வீங்க இல்லைம்மா? அப்போ அதுக்கே அப்படி செய்கிறீங்கும் போது உடலில் ஏற்பட்ட நோய்க்காக நீங்கள் லீவு போட்டு அதை நீங்கள் நிவர்த்தி செய்கிறீங்க. இப்போ இதை நான் கூப்பிடுறது அல்லாவுக்காக கூப்பிடுறேன். கல்புல உள்ள நோய் அது உங்களுக்கு தெரியாது. யார் யாருக்கு என்னென்ன உடலில் நோய் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னு நான் சொன்னால் உடல் சுட ஆரம்பிச்சிடும், நோய் ஜுரம் அடிக்கும். சளி பிடிச்சிச்சுனாக்கா இருமல், காய்ச்சல், மூக்கலும் சளி, இப்படி உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வெளியே அடையாளங்கள் தெரியும். நம்மளால எப்போதும் போல இருக்க முடியாது, நார்மலாக இருக்க முடியாது. ஆனால் கல்பில் ஏற்பட்ட நோய் அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது, ஒரு காலம் நமக்கு தெரியாது. அது ஷேகுமார்களுக்கு தான் தெரியும். உடல்ல உள்ள வாங்கன்னு கூட வந்துடணுமா? வராமல் இருந்தோம் விளைஞ்சிக்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை கட்டாயமாக வேற எதையா போக்கிடுவோம். என்ன சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் உங்களை அழைத்தால் பதில் சொல்லுங்கள். கூப்பிட்டா வா. எதற்கு அழைக்கிறார்கள்? லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக அழைக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லாஹ் கூப்பிடுவானா? கூப்பிடுறது யாருங்க? அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால். ரசூல்லா அழைச்சா நான் அழைச்சது தான் அது. அவர்கள் எதற்காக அழைக்கிறார்கள்? லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி. அப்ப ரசூல் எதற்காக சஹாபாக்கள் அழைக்கிறாங்க? இப்ப சஹாபாக்கள் ஏற்கனவே மையத்தா இருக்காங்களா? இந்த உடலை ஹயாத்தாக்குறதுக்கா? செத்து போச்சு உன் கல்பை ஹயாத்தாக்குறதுக்கு அதுக்கு அழைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுது நமக்கு, அல்லாஹ் இடத்துல ஹயாத் என்று சொன்னாலே கல்பு ஹயாத்தா இருக்கிறது தான். லியுஹ்யீ குலூபுக்கும், உங்கள் கல்பை ஹயாத்தாக்குவது சொல்ல பாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களை ஹயாத்தாக்குவதற்காக அழைத்தால் வாருங்கள். அப்ப அல்லாஹ் இடத்துல ஹயாத்தா உள்ளவர்கள் என்றாலே யார் என்றால் கல்பு ஹயாத்தா இருக்கவங்க தான் ஹயாத்தா இருக்கவங்க. யாருடைய கல்பு செத்து போச்சோ அல்லாஹ் நஸல்ல மையித், கல் மையித். கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம் என்ன? 24 மணி நேரம் துனியா 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 துனியா, சாப்பிட்றது சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது சம்பாதிக்கிறது, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே சிந்தனை. விளைஞ்சுங்களவை பேசினா அதே பேச்சு, சிந்திச்சா அதே சிந்தனை, வேலை செஞ்சா துனியா துனியா துனியா. காலை எந்திரிச்சோன்னா இன்னைக்கு என்ன நாஷ்டா, என்ன காலை பசியாரம், என்ன வீட்டை இட்லியா தோசையா பூரியா ரொட்டியா? இட்லி. சரி, இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? ஹுசூர் இட்லிக்கு அடுத்த பிரச்சனை சட்னியா சாம்பாரா? சரி, அதை முடிய வேண்டாம். அடுத்து ஜி மதியானம் சாப்பாடு என்ன? அது ஒரு வழியாக செஞ்சு முடித்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அடுத்து என்னங்க? மதிய சாப்பாடு என்ன? கறியா கோழியா முட்டையா? என்ன செய்யலாம்? செஞ்சு முடிச்சாங்க. அதை ஒரு வழியாக செஞ்சு முடித்து சாப்பிட்டு கழுவி சட்டி வச்சோன்னு சொன்னால் திரும்ப நைட்டுக்கு இதே மாதிரி
24 மணி நேரமும் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது சம்பாதிக்கிறது ஷேഖனை சொல்லி காட்டுவாங்க. நல்லா சாப்பிடணும்பா சொல்கிறான். ஏப்பா அப்பதான் நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லா சம்பாதிக்கணும்பா ஏன்பா நல்லா சாப்பிட முடியும். ஏர்னிங் ஃபார் ஈட்டிங், ஈட்டிங் ஃபார் ஏர்னிங், ரெண்டு முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு. சாப்பிட்றதுக்குங்க எதுக்குங்க? சம்பாதிக்க எதுக்குங்க? சாப்பாடு, அதிலே வாழ்க்கையெல்லாம் ஓட்டிடுறான். இது ரெண்டுலேயுமே ஏர்னிங் அண்ட் ஈட்டிங். ஏர்னிங் ஃபார் ஈட்டிங், ஈட்டிங் ஃபார் ஏர்னிங். முடிஞ்சா சிந்தகி பர்பாத் ஆக்கிட்டோம். சிந்தகி மையத்தாக வாழ்ந்துட்ட. அல்லாஹ் இடத்துல ஹயாத் என்றால் கல்பு ஹயாத்தா இருக்கிறவன் தான் ஹயாத் உள்ளவன். அல்லாஹ் ஜல்ல குலூபுக்கும் சொல்ல பாருங்க. என்ன பை எப்படி சொன்ன? அல்லா லிமா யுஹீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டினா. இந்த சஹாபியும் அல்லாஹ் பெருமான ஹயாத்தாக்குனா, உயிரோடு இல்லை மூத்தா போன ஹயாத்தாக்குன சரித்திரம் கிடையாது. எதை ஹயாத்தாக்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கல்ப ஹயாத்தாக்குனாங்க. கல்ப ஹயாத்தாக்குறதுக்கு பேர் தான் ஹயாத் உள்ளவன். கல்பு மௌத்தா போனவனுக்கு அல்லாஹ் இடத்துல மையத்தா பார்க்குறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. எல்லா இடத்துல மையத் அறிஞ்சவை. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 1000 பேர்களுக்கு மத்தியில் 1000 மையத்துக்கு மத்தியில் ஒரு ஹயாத் உள்ளவன் இருந்தால் அவன் பக்கம்தான் மனுஷன் தவஜ்ஜு போகும். ஒரு பெரிய விபத்து அல்லாஹ் காப்பாற்றணும். சுனாமி வந்துச்சு. இங்கே பார்த்தாலும் ஜனாதா கிடக்குது. மக்கள் போலீஸ் படம் எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க. ஒருத்தர் மேலே கையாட்டுறான். எங்கே போவாங்க எல்லாரும்? வர போலீஸ் கிழிச்சு எல்லாம் அது கிடக்குது. அதெல்லாம் வந்து 1000 கிடக்குது. உயிர் எட்டுறதுன்னு போய் கவனம் போகாது. கையாட்டுறான். உடனே அத்தனை போலீஸ் எல்லாம் ஓடி வந்து அவனை கொண்டு போய் ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு போய் காப்பாற்றலான்னு. உயிர் உள்ளவர் பக்கம் தான் கவனம் போகும். செத்தவன் பக்கம் யார் கவனம் செலுத்துவான்? அது எப்போ வேணா போச்சுக்கலாம், முன்ன பின்ன வரைஞ்சிக்கலாம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு யாரை கவனிப்பான்? யாரை கல்பு ஹயாத்தா இருக்கான் தான். ஒட்டுமொத்த ஊரில் கல்பு செத்து போய் கிடக்குறான். அல்லாஹ் அங்கே பார்க்க மாட்டான். அல்லாஹ் பாரு யாராவது நினைக்கிறாங்களா? ஒரு சதா கல்பு ஹயாத்த கல்பன் அல்லாஹ் நினைக்கிறான். வாயா நினைக்க ஆள் இருக்கு. அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா சொல்றது ஆள் எல்லாமே சொல்றாங்களே. ஒருத்தன் கல்பு மட்டும் ஹயாத்தா இருக்கு. அல்லாஹ்வுடைய முழு தவஜ்ஜு அவன் பக்கம் தான் இருக்கும். जी आंखों के नमी बस है तहरीके इनायत को. அவன் கண்ணில் தண்ணி வந்தா கண்ணில் தண்ணி சொட்டு வெளியே வர தேவையில்லையா. அவன் கண்ணு நினைந்தால் அல்லாஹ் கோவப்படுறான். அல்லாஹ்வுடைய அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருது. அடியா நச்சாம ஆங்கோம் கே நமி நினைஞ்சு போறது. நம் கண்ணு நினைஞ்சா போதும் அல்லாஹ்வுடைய அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருது. அது எப்படி நீ விட்டாங்க? அவர் தான் ஏன் வலிட்டு அல்லாஹ் என் நேசன் அவன். இன்னல்லாஹ யுகாரு அலா உலியாஹி கமா யுகாருல் அஸது. ஹதீஸ்னா எப்படி சிங்கம் தன்னுடைய குகையிலே தன் குட்டி மேல யாரும் கை வச்சா என்ன ரோஷம் வருமோ சிங்கத்துக்கு, அந்த அளவு தன் அவுலியாக்கள் மேல கை வச்சா அல்லாஹ் ரோஷப்படுறான்டா. எப்படி விட்டான் அவங்க? எப்படி நீ வச்சாங்க? யார் நினைச்சு நீ அவனை? எல்லாம் மையத்துக்களுக்கு போய் பாரு, அவனை போய் பாரு. மையத்தை எதுவும் செஞ்சா யாரும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க. மையத்து அதான் எதுவும் கண்டுக்க. ஹயாத்தா உள்ளவனுக்கு எதுவும் வச்சாலும் பனிஷ்மெண்ட். மையத்தை பத்தியால் குத்தனா ஒருத்தன் மையத்து செத்து போனவங்க பேர். ஏன்னா எல்லா மையத்தையும் அடுத்தன கொடுக்குறானு கொண்டு போய் டாக்டர் போஸ்ட் பண்ண மாட்டானே பாய். பீஸ் பீஸாக கிழிச்சிடான்ல. சார் என்ன சார் கத்தி எடுத்து சின்னதாக குத்தனா கேஸ் போடுறீங்க, ஜெயிலில் தள்ளுறீங்க, நீங்கள் தனித்தனியாக வெட்டுறீங்களே சார், அது எப்படி? மையத்து ஹயாத்தா உள்ள மேலே கீரனா ஜெயிலில் போட்டுருவானோ கத்தி எடுத்து. இல்லை பை மையத்தை மூளையெல்லாம் வெளியெடுத்துறானோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேங்கிற பேச்சில். அதையும் பெருசாக எடுக்க கண்டுக்கிறது இல்லை. அது மையத்து. அதனால அல்லாஹ் தஆலா மற்றவரை என்னவோ செஞ்சாலும் சும்மா விட்டுருவான். ஹதீஸுங்க பை. இன்னல்லாஹ் யுகாரு, அல்லாஹ் கடும் ரோஷம் அடைகிறான்
தன் நேசர்கள் மேலே கை வச்சா. நேசனாயிரு, அல்லாவோட நேசனாயிரு, ஒரு பயவை மேலே கை வைக்க முடியாது. நான் சொல்றது எப்படி சிங்கம் துடி கூட்டிலே சிங்கம் ரோஷம் அடைகிறது, அது மாதிரி தன் அவுலியாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரோஷம் அடைகிறான். ஹதீஸ் எங்க பை ஷாஹித் வச்சுக்கானா? இந்த ஏரியா முழுசும் உலமாக்கள் உட்காருங்கன்னு சொன்னால் ஷாஹித் வச்சு அங்கே போயிட்டாங்க. அங்கேயும் போய் உட்காந்தீங்க. இந்த ஏரியாவில் ஆலிம் ஷாக்கள் உட்காரணும். எடுத்தீங்களா? ஐஸ் எடுத்தீங்களா? கமா யுகாருல் லைசு, லைஸ்னா சிங்கம், லைசுவோ அசதுவோ வருது. என்ன போய் இன்னொரு ஹதீஸில் ஒரு ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் பெருமானார் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி ஹர்ப் போர் தொடுக்கிறேன். மன் ஆதா லி வலியன், எனது நேசனை யார் பகைத்து கொண்டானோ, ஃபக்கத் ஆஸன்துஹு பில் ஹர்ப், ஐ அம் டிக்ளேரிங் த வார் அகைன்ஸ்ட் ஹிம், அவன் மேல் நான் போர் தொடுக்கிறேன், வார் டிக்ளேர் பண்ணுகிறேன். இந்த அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அக்பர். ஹல்யத்துல் அவுலியா அபூ நுஐம் ரிவாயத் செய்றாங்க, வ இன்னி லா அஸாரு லஅவுலியாஇ கமா யஸாருல் லைசு அல் ஹர்ப், எப்படி சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு யாரும் கை வைத்தால் ரோஷப்படுகிறதோ, சிங்கம்னா தெருநாய் குட்டி போட்டு கை வச்சு பாருங்க போய், சிங்கமோ சிங்கம், புலி புலி, வேங்கையோ வேங்க, நரியோ நரி, தெருநாய் 4 குட்டி போட்டிருக்கு, ஒரு குட்டி கை வச்சு பாருங்க, விளைஞ்சுங்களா? அது சிங்கமா மாறிடும், உன்னை அசிங்கமாக்கிடுங்க கடைசியில். விளைஞ்சுங்களா? என்ன விழுமா அது? இந்த குட்டி மேலே கை வச்சா அது எவ்வாறு ரோஷப்படுகிறதோ, சிங்கம் தன் குட்டியின் மீது ரோஷப்படுகிறதோ அது போன்று அல்லாஹ் ரோஷப்படுகிறான். ராவி தெரியல, அல்லாஹ் கடும் ரோஷம் அடைகிறான். தன் குட்டி மேலே கை வச்ச மாதிரி அல்லாஹ் யார் மேல? அல்லாஹ்வுடைய அவுலியாக்களா இருக்கு. நீ ஒட்டிக்க அல்லாஹ் இடத்துல, நம்ம ஒட்டாம தள்ளி நிற்கிறோம். எதுவரை ஒட்டி இருந்தார்களோ, அல்லாஹ்விடத்துல ஒட்டி இந்த சமுதாயம் வாழ்ந்ததோ, அல்லாஹ்வுல இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவள அல்லாஹ் வச்சிருந்தான். அல்லா ஜல்ல ஷானஹு. விளங்குங்களா? 800 வருஷம் விளங்குங்களா? சர்வாதிகாரம் தான் இஸ்லாமியர். துருக்கிய பேரரசு, அந்த நேரத்தில் எவனுமே பேரரசு கிடையாது. இன்னைக்காவது இவன் வல்லரசா, அவன் வல்லரசா, நானும் வல்லரசாகிறேன், நீயும் வல்லரசாகிறேன், அந்த ஒரே வல்லரசு தான் 800 வருஷம். உஸ்மானி இஸ் தி கிரேட், உஸ்மானிய பேரரசு 800 வருஷம். யாராவது கிட்ட நெருங்க முடிஞ்சு, அமெரிக்கா எங்கே போச்சு, ரஷ்யா எங்கே போச்சு, ஜப்பான் எங்கே, ஜெர்மன் எங்கே? ஒரு உத்தரவு இன்றைக்கு ஏறத்தாழ 80-85 நாடுகள் ஒரு குடையின் கீழே. பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரியா, ஆப்பிரிக்காவோட அத்தனை நாடுகள், காங்கோ, அந்த எல்லா நாடுகளும், ஐரோப்பாவுடைய பாதி நாடுகள், ஆசியா கண்டம் எல்லாம் ஒட்டுமொத்த கிழக்கு இருந்து மேற்கு வரை எல்லாம் மொத்தமாக முஸ்லீம்களுக்கு கொடுத்துருந்தான். 800 வருஷம். என் சேகனை சொல்லுவாங்க, சர்கார் சொல்லுவாங்க, இங்கே வருமா இந்த முடி இருக்க கண்ணு என் மேலே என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு, இது பிடிச்சி இழுத்தா எனக்கு வலிக்கும். இல்லை வலிக்குமா இருக்குதா? எது வரைக்கும் வலிக்கும்? முடி ஒட்டிகிட்டு இருக்க வரைக்கும். இந்த முடியை வந்து ஒட்டிகிட்டு இருந்து பிரிஞ்சு போச்சு, தனியாக முடி தனியாக இருக்குது, தனியாக. இதை போய் நீ குத்துங்க, பிடிச்சி இழுங்க, வெட்டுங்க, வலிக்குமா? வலிக்கும். ஒட்டிக்கிட்டு இருந்தா தான் அது இழுத்தா வலிக்கும். நீ சதா மௌலாட்ட ஒட்டிக்கோ, உன் மேல எவனும் கை வைக்க முடியாதுட்டாங்க சொல்ற. முழு அதிகாரம் உனக்கு தான். என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு உள்ள மரியாதை இந்த முடிக்கும் சேர்த்து கிடைக்குங்க. எனவே தாடிக்கும் சேர்த்து கிடைக்கும், தலைமுடிக்கும் சேர்த்து கிடைக்கும். எனவே ஏன் இது வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும். ஒருத்தர் மாலை போடுறாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் மாலை போடுறாரு. அவர் சந்தனம் மாலை தூவுறார், பூ மாலை தூவுகிறார், ஒருத்தர் வரவேற்கிறாரு, பாராட்டுறாரு. எனக்கு உண்டா இது முடிக்கும் சேர்த்து தானே எல்லாமே. இது முடி என்னை விட்டு தனியாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது பேர் சொன்னாவே சொன்னா திட்டுவானு, அது கெட்ட வார்த்தையாக போயிருது. என்ன
கெட்ட வார்த்தை, அதுவும் அதே வார்த்தைங்க. கெட்ட வார்த்தையே பேருது. அது வார்த்தை சொல்லி பாருங்க. போடா முடி அப்படின்னா, போடா முடின்னா அதுக்கு வாய் வேற வார்த்தை சொல்லி பாருங்களேன். அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வந்துடணும். இது எங்க இருக்கு? வா 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 ராவி கிதாபு மன் அஹானலி வலியன், என் நேசனை யார் கேவலப்படுத்துவானோ ஃபகத் பாரஸனி பில் முஹாரபா, என்னை அவன் போருக்கு அழைத்து விட்டான். நான் இறங்கிடுவேன் சிங்கிளா, பாத்திரலாம். எங்க குண்டு போடுவான்னு தெரியாது, எங்க வெடிக்கும் தெரியாது. நீ அவுலியாக்களை முறைச்சு வந்திருப்ப, உன் பொண்டாட்டி போர் தூக்குவா, அவ போர் கொடி தூக்குவா. நீ அங்கெல்லாம் முறைச்சிட்டு வந்த, இங்க தோக்குறாள். எங்கெங்க அடிச்சா ஒன்று தட்ட முடியுமோ அங்கெல்லாம் குண்டு விடுவோம். டிமில் டிமில்னு சர்வ நாசம் ஆக்கிறவங்க. அதெல்லாம் என் போர் தொடுக்கிறது நான் தான், நான் போர் தொடுக்கிறேன். இன்னில அஸ்ரா ஷையுன் இலா நுஸ்ரத்தி அவுலியாயி, என் அவுலியாக்களை உதவி செய்வதில் மிக பெரும் தீவிரம் காட்டக்கூடிய நான் இருப்பேன். இன்னில அக்லபுலஹும் கமா யக்லிபுல் லைசுல் ஹர்ப், எப்படி சிங்கம் வேகம் காட்டுகிறது அப்படி நான் வேகம் காட்டுவேன். அல்லாஹ் அக்பர். அவ பிரிஞ்சு போன பிறகு மதிப்பே போச்சு பாருமாமா. பிரிஞ்ச பின்னாடி மதிப்பு போயிடுச்சு. அது முடியும் தானே மட்டம் சேர்ந்து இருக்க வரைக்கும் இதற்குள்ள மதிப்பு அதே மதிப்பு தான். இவருக்கு மாலை போடுறாங்க, இவருக்கு சால்வை பத்துறாங்க, எல்லாமே அவருக்கு சேர்ந்தான். நீ ஒட்டிக்கோ, கண்ணியவான்களோடு ஒட்டி கொண்டால் உனக்கும் கண்ணியம். கண்ணியவான் யாருங்க? வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியா, அனைத்து கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உரியதுன்றான். அவன் ஒத்திக்க, நீ போறடமெல்லாம் கண்ணியம் தான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வலில்லாஹில் இஸ்ஸத்து இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமியா, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தான் கண்ணியம். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமியன்னா ஒட்டுமொத்தம் கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை யாருக்குங்க? அல்லாஹ்வுக்கே. சொல்றானா இந்த இடத்துல வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும். இது எப்படிங்க? இப்ப அல்லாஹ் அங்க என்ன சொன்னாங்க? கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ் அனைத்து கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் தான் சொல்றானா. அப்ப ரசூல் ஏன் சேர்த்தனா? அப்ப அதுக்கு இந்த ஆயத்து நேர் மாத்தமா? சொல்லுங்க போல, நீங்க சொல்லுங்க. வலில்லாஹில் இஸ்ஸத்து சொல்லிட்டாங்க இல்லைங்க, ஜமீஅன் அனைத்தும் முடிஞ்சு போச்சு. இப்ப வலில்லாஹில் இஸ்ஸத்து கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது, வலி ரசூலி ரசூலுக்கும் இருக்கிறது, வலில் முஃமினீன் மூமினான மக்களுக்கும் இருக்கிறது. இங்க சொன்னானே, இங்க என்ன வித்தியாசம்? உண்மையில அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. நான் பிள்ளைங்கிட்ட உதாரணம் சொல்லி காமிச்சேன், கவனிங்க. அது மேலே தூங்கிறீங்களா? முடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நகை கடையில் போய் 10 பவுன் நகை வாங்குறீங்க. எவ்வளோ மேலே காசு இன்னைக்கு? நீங்கள் 10 பவுன் நகை எவ்வளோ இருக்கும்? 5 லட்ச ரூபா கொடுத்து நகை வாங்கிட்டீங்க. அழகான நெக்லஸ் வாங்கிட்டீங்களா? இப்போ என்ன செய்வாங்க? நெக்லஸை இந்த சார் பிடிங்க கையில், அப்படி கொண்டு மாட்டி விடுங்க, கொடுப்பாங்க. அப்படியே கொடுப்பாங்களா? என்ன செய்வீங்க நீங்கள்? அதுக்கு மேலே ஒரு கவரு, அதை வந்து முதல்ல சிகப்பு கலர் கவர் பேப்பர் ஒன்று இருக்கும், சிவப்பு பேப்பர், அதில் வச்சு முடிச்சு, அப்புறம் அதுக்கு நெக்லஸ் டப்பா 5 லட்ச ரூபா மதிப்பு இல்லை, டப்பாவில் வச்சு அந்த டப்பா ஒரு கவர் பேப்பரில் சுற்றி அது ஒரு மஞ்சள் பை போட்டு அதுக்கு ஒரு கவர் பேக் ஒன்று போட்டு கொடுப்போம். இந்த மஞ்சள் பை போட்டாலும் கடைசி மஞ்சள் பை அது எவ்வளோ விலை இருக்கும்? 10 ரூபா மதிப்பு. அந்த மஞ்சள் பை நீங்கள் வாங்கி லா 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 சுற்றிட்டு வருவீங்க. எப்படி வருவீங்க? எப்படி வருவீங்க? ஓ, இப்போ மஞ்சள் 10 ரூபா பைக்கு ஏன் இந்த மதிப்பு வந்துச்சு? அதுக்கு உள்ள நெக்லஸ் டப்பா இருக்குது, அந்த டப்பாக்குள்ள நகை இருக்குது. இந்த மூமினுக்கே மதிப்பு வந்துச்சு. மூமினுடைய கல்பு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு கல்புக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான். அந்த மதிப்பு இதுக்கு சேர்த்து வந்துருச்சியா? அல்லாஹ்வுக்குள்ள மதிப்பு ரசூல் அல்லாஹ் தஆலா உள்ள வச்சுக்கிட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுக்கு மதிப்பு வந்துருச்சு. நீ ரசூலை உள்ள வச்சுக்கோ, உனக்கு போறாமெல்லாம் மதிப்பு. மதிப்பு கிடைச்சா நம்ம மதிப்பு 10 ரூபா தான். அதை மட்டும் நீ வந்து இல்ல இந்த மஞ்சள் போய் இந்த மதிப்பு மதிக்கிறாங்க, அவருக்கு அப்படி பிடிக்கிறாரு, இவரு பத்திரம் கொடுக்குறாரு, மகருக்கு வாங்கியிருக்குப்பா, இவரு மாப்பிள்ளை கொடுக்குறாரு, மாப்பிள்ளை அத்தாட்ட கொடுக்குறாரு, 15 கை மாதிரி சீக்கிரம் முடிச்சு தொலைங்கயா, கல்யாணம் முடிச்சு சாப்பாட்டுக்கு போகணும், அவர்கிட்ட கொடுக்க, அவர் முத்தலி சார் கையில் கொடுக்க, அவர் செக்ரட்டரி சார் கையில் கொடுக்க, அது ரவுண்ட் அடிக்குது. எது இந்த மதிப்போட பார்த்து கீழே போட்டுறது. அப்படி அந்த மஞ்சள் பை நினைச்சு நமக்கெல்லாம் ஒரு கௌரவம் பாரு அப்படின்ட்டு அந்த நகையை கழட்டுக்கு வெளியே போட்ட பின்னாடி அத்தி உரமா போடணும், கீழே போட்டு மெதி மிதிக்கிறான். அதை பொட்டி எடுத்து மாப்பிள்ளை பொருண்டை கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. இந்த மஞ்சள் பை என்ன கதியா வந்துறீங்களா? அந்த மஞ்சள் பை கதி பிஞ்ச பை ஆயிரும். ஒரு மதிப்பு ஆளாளுக்கு மெதி மிதிச்சு அந்த மஞ்சள் பை என்ன ஆகிறாங்க, பிஞ்ச பை ஆக்கிடுவாங்க. மதிப்பு போச்சு. அதோட எவ்வளவு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முன்னாடி உள்ள நகை இருந்த வரைக்கும் அதுக்கு நீயப்படி இந்த நீப்படி இந்த நாப்படி விளைஞ்சுக்கலாம். அவர்கிட்ட கூட செக்ரட்டரி கொடு, செக்ரட்டரி முத்தலிச்சாட்ட கொடு, என்ன மதிப்பு மதிச்சானுங்க அதுக்கு வரைக்கும். அது அதுதான் போய் நமக்கு நம்ம பிஞ்ச பை தான் நம்ம மஞ்ச பையும் பிஞ்ச பை தான் நம்மலாம் விளைஞ்சுங்களா. இந்த நீ வந்து யாரை உள்ள வச்சுக்கணும், அல்லாஹ்வை ரசூலை உள்ள வச்சுக்கோ. ஒரு இடமெல்லாம் நாரே தக்பீர் என்ன, சுப்ஹானல்லாஹ் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் என்ன, எல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான் வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியாங்கிறது உண்மைதான். அந்த அல்லாஹ்வை கூட வைத்துக் கொண்டதால் ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம், ரசூலை கூட வைத்துக் கொண்டதால் இந்த உம்மத்துக்கு கண்ணியம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் உண்டானது. உள்ள வச்சுக்கோ, அல்லாஹ் தஆலாவை உள்ள வச்சு பழகுங்க. கூட வச்சுங்க ஜமான். போரிடமெல்லாம் மதிப்பு என்ன, மரியாதை என்ன, உன் சொல்லுக்கு என்ன மரியாதை. ஏன் அல்லாஹ்வுடைய சொல்ல அல்லாஹ் கூட வச்சுக்கிட்ட, உன் சொல்லுக்கு மரியாதை வந்துடும், உன் வார்த்தைக்கு மரியாதை வந்துடும், உன் பார்வைக்கு மரியாதை வந்துடும். அந்த பார்வை என் மேல உழுகாதா கேட்க ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொன்ன நடக்கும் அப்படியே. உன் வார்த்தைக்கு மரியாதை ஆயிடும். நீ தொட்டு கொடுத்த அந்த பொருளுக்கு மரியாதை வந்துடும். எல்லாம் மொத்த துனியா உடனே மதிக்கும். மனைவி மதிப்பாங்க, பிள்ளைங்க மதிப்பாங்க, அண்ணன் மதிப்பாங்க. மொழ கூட வச்சுக்கிட்டான். நீ அல்லாஹ் வச்சுக்கு வெளியே போட்டுற, நான் எல்லாம் பிஞ்ச பையாக்கிறோம். ஒரு தினம் மதிக்க மாட்டான். நொந்து 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 கடைசியில் நூலாகி நூடுல்ஸ் ஆயிட வேண்டியதுதான். எவன் மதிப்பாங்க? ஒரு பைய திரும்பி பார்க்க மாட்டான். அதுதான் சேகமான சொல்றாங்க மௌலா கூட அல்லாஹ் கூட வச்சு பானா ஹை தோ உஸ்கோ பானா ஹை. நீ அடைவதாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரே நோக்கம் வச்சுக்க, 2 நோக்கம் வச்சுக்காது. இதையும் அடைச்சுக்கிறேன், அதையும் அடைச்சுக்கிறேன், அப்புறம் அல்லாவையும் அடைச்சுக்கிறேன். கல்வி 2 வச்சிருக்கேன்னா நீயே ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூன்னு சொல்ற பொம்பளைட்ட போய் ஏற்கனவே 2 பேருக்கு நான் லவ் பண்ணிருக்கேன், உங்களை 3ஆவதா இன்ஷா அல்லாஹ் உண்மையை லவ் பண்ணிக்கிறேன். ஒத்துக்கியா? நீ ஒத்துக்கியா? என்ன வேணும்? ஐ லவ் யூ பாட்டு படிக்கிறார், பாட்டு படித்து லவ் சொல்கிறார், ஐ லவ் யூ. நான் இருக்கிற 2 பேர் மன்னிட்டாங்க, இருக்கிறேன் 2 பேர் மனசில் வச்சுருக்கேன், உங்களையும் சேர்த்து வச்சுக்கிறேன். பிரச்சனை ஒடியே போயிடுவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், பானா ஹை தோ உஸ்கோ பானா. லவ் ஒன்று தான். ரசூல் சொன்னாங்க, நான் என் நேசனாகி அல்லாஹ்வை மட்டுமே கல்பில் வச்சுக்கிட்டேன், வேற யாரையும் வைக்கல. அப்படி இன்னொருத்தருக்கு என் கல்பில் இடம் இருந்தால் அபூபக்கர் வச்சிருப்பேன். என்ற கல்விலே இன்னொருத்தருக்கு இடம் இருந்திருந்தால் அபூபக்கரை வைத்திருப்பேன். ஆக ஒட்டுமொத்த துனியாவில் அல்லாஹ் தர இன்னொருத்தரை வைக்கவே இல்லை. லவித்த கலீலன் லத்தஹது அபூபக்கர கலீலா. அபூபக்கரோட கல்பில் வைக்கல, கிட்ட வச்சுக்கிட்டேன், முன்னாடி வச்சுக்கிட்டேன், கல்பில் வைக்கவே இல்லைன்ற. கதீஜா நாயகன்னா, ஆயிஷா நாயகன்னா, ஃபாத்திமா நாயகன்னா, அலி நாயகன்னா, உஸ்மான் எல்லாம் பின்னாடி. அபூபக்கரே கல்பில் வைக்கல. கல்பில் ஒருத்தனுக்கு தான் இடம், இன்னொருத்தனுக்கு இடமே கிடையாது. நீ அத்தனை துனியாவையும் கச்சடா உள்ள வச்சுட்டு அப்படியே நீயும் வாண்டா எவன் வருவான்? மொத்த துனியாவுடைய கச்சடா கல்புக்குள்ள இருக்கு. எல்லா குப்பை மேட்டையும் வச்சுக்கிட்டு உள்ள நீ வந்து உட்காரலன்னா அவ்வளவு உனக்கு இதா போட்டேன்னா. தில் கானா ஏ ஹக் ஹே. தில் இந்த உலகம், இந்த கல்பு இருக்குது, இறைவன் வாழக்கூடிய இல்லம், அதை சுத்தப்படுத்து. தில் கானா ஏ ஹக் ஹே तू उसे साफ किए जा. सुतப்படுத்து. दिल खाना ये हक है तू उसे
साफ किए जा जो अक़दसो अत्हर ये बस उसकी जगह है புனிதத்திலும் புனிதமானவன் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன் அவன் இருக்க வேண்டிய இல்லம் என்றாங்க ஆமீர் கலீமி நாயகம் படிக்கிறாங்க रहमतुल्लाह अल्लाह அவங்களுடைய ஃபைசான் நமக்கு ஜாரியா பண்ணும் दिल खाना ये हक है तू उसे साफ किए जा जो अक़दसो अत्हर ये बस उसकी जगह है சரி அதுக்கு அல்லாஹ்வுக்கு தான் இடம் கல்புல யாருக்கும் இடம் துரத்திடுறதா எல்லாத்தையும் जिसमन जो दिया दे जो लिया लेके मजे ले உடலால் பழகிக்க மனைவிட்ட பழகு பிள்ளைகிட்ட பழகு எல்லாத்தையும் பழகு வியாபாரம் செய் உடலால் பழகிக்கொள் जिसमन जो दिया दे जो लिया लेके मजे ले கொடுக்கல் வாங்கல் செய்து கொள் குடு வாங்கு சந்தோஷமா இரு வேணான்னு சொல்ல கல்பு दे दिल ना किसी को भी जहां तेरा खुदा है रब இருக்கிற அந்த கல்பு பத்தி யாருக்கு கொடுத்துறாங்க சுப்ஹான் அல்லாஹ் दे दिल ना किसी को भी जहां तेरा खुदा है दे दिल ना किसी को भी जहां तेरा खुदा है உன்னுடைய ஜீவன் கல்பு இருக்கிறான் ஜி அவனை மட்டும் மக்சூதாக்கு दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद दुनियाவிலே பெரிய ஆளா போக வேண்டும் என்பது ஒரு மக்சூத் அல்ல ஒரு நோக்கம் அல்ல அதுக்கு ஒண்ணே படைக்கல குப்பை மேட்டில் பொறுக்கக்கூடிய குப்பை தொட்டிக்காரனாக அல்லாஹ் உன்னை ஆக்கவே இல்ல துனியா என்ற குப்பை மேட்டை உலாத்தாத அதை பொறுக்கிட்டு இருக்காத அதுவா இதுவான பொறுக்காத சுப்ஹானல்லாஹ் குப்பை மேட்டில் 10 பேர் பொறுக்குறான் 10 பேர் ஒருத்தங்க பல இரும்பு கிடைக்குது ஒருத்தருக்கு ஒரு வெங்கலம் துண்டு கிடைச்சிருச்சு தாமட்டே உனக்கு வெங்கலம் கிடைச்சாடா பரவாயில்லடா அதிசயத்துக்கு 100 ரூபா காசே கிடைச்சிருச்சு 100 ரூபாடா அவன் போறான் எல்லாம் குப்பை பொறுக்க தான் ஒருத்தருக்கு கூட கிடைக்கும் குறைவே கிடைக்குது எல்லாமே குப்பை பொறுக்கி தான் அப்ப துணியால வந்து ஒருத்தர் கம்மியா சின்ன குடிசை விடு ஒருத்தர் மாடி விட்டு பார்க்காத எல்லாம் குப்பை பொறுக்கி மொத்த துணியா குப்பைன்ட்டாங்க துனியாவின் குப்பை என்று பேர் வைத்தார்கள் ஒருத்தர் கூட பொறுக்கிருக்கா ஒருத்தர் கம்மியா பொறுக்கிருக்கா அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்து ஒன்னு அதிகமா பொறுக்கிடுவான் சின்ன பொறுக்கி பெரிய பொறுக்கி ஆகிடுவான் பெரிய பொறுக்கி ஆக எல்லாம் பொறுக்கிதான் எல்லாம் பொறுக்கிதான் பாய் சின்ன பொறுக்கி பெரிய பொறுக்கி எல்லாம் குப்பை மேட்ட பொறுக்கிதான் दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद इन दोनों के आगे तेरे मकसूद सिवा है இந்த ரெண்டை விட்டு அப்பாற்பட்டு இதெல்லாம் இதுக்காக பிறந்தவில்லை இதை விட்டு அப்பாற்பட்டு இன்னொரு மக்சூத் உனக்கு இருக்கு வாழ்க்கை நோக்கம் இந்த குலக குப்பையில வளர்த்தது இல்ல இதோட பிரம்மாண்டமான நோக்கம் உன் கல்வில இருக்கு இதை நோக்கமாக்கிறாத இதை வாழ்க்கையை நோக்கமாக்கிறாத சொன்னாங்கல்ல பிசினஸ் எப்படி நடத்த வேண்டும் என்பதை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை என் வாழ்க்கையை நோக்கமா வச்சிருந்தேன் சொல்லி காஞ்ச போறோம் என்ன அழகா சொன்னாங்க பாருங்க வாசகம் இப்ப விளங்கிட்டேன் இது அல்ல விளைஞ்சிக்கலாம் மௌலாவை அடையிறது எப்படி அல்லாஹ்வை கூட வச்சு இதை இந்த உலக மக்களுக்கு சொல்லிட்டு போறேன் சாவறதுக்குள்ள 10 பேருக்காக சொல்லி ஆகணும் நான் அதான் அல்லாஹ் என்னை படிச்ச நோக்கத்தை மாத்திக்கிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க கைவி ஆயிடுச்சு எனக்கு ஐயோ சம்பாதிக்காம போறோம் பொழைக்கிறோம் வியாபாரம் நடத்தா போய் சாவு யாருக்கு வேணா விளைஞ்சிக்கலாம் ஒழுங்கா நடத்தாம போ ஆதம் மனுஷன் கந்து கோர்ஸ் படிச்சு தான் நல்லா பிசினஸ் பண்ணாங்களா ஆதம் மனுஷன் காலத்தில் நூறு வருஷம் காலத்தில் இப்ராஹிம் மனுஷன் காலத்துலாம் அவங்க பிசினஸ் பண்ணலாம் வாழல பொழைக்கல போல அதனால இதெல்லாம் தூக்கி போட்டேன் இனிமேல் என் மௌலா பத்தி துனியாவுக்கு சொல்லணும் दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद इन दोनों के आगे तेरे मकसूद सिवा है இந்த ரெண்டை விட்டு அப்பாற்பட்டு நீ ராஜாளி பரவனி இந்த காக்கா மாதிரி செத்த எலி கொத்திட்டு இருக்கிறடா ராஜாளி பரவனி தாயிரே லாஹூத்துக்கு பறக்க வேண்டிய பரவனி ராஜாளி அரசர்களுடைய சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய ராஜாளி செத்ததை கொட்டக்கூடிய காக்கா இல்ல நீ ஐ தாயிரே லாஹூத்துல பரவனி தாயிரே லாஹூத் லாஹூத்துல பறக்க வேண்டிய தாயிரே லாஹூத்தி इस रिज़्क़ से मौत अच्छा அந்த ரிஸ்க திண்டு சாவறதுக்கு செத்து போயிரு நீ इस रिज़्क़ से आता है तेरे परवाही में कोता है நீ மௌலாவின் பக்கம் செல்வதற்கு தடையாக இருக்குது அந்த ரிஸ்க்குக்கு செத்து போடா இந்த ரிஸ்க் சாப்பிடுறது புலி பசித்தாலும் புண்ணை திங்காதுட்டோம் பசியில செத்தாலும் சாவுமே ஒழிய ஆடு திங்கிற புள்ள நாம நாளை திங்கலாம் திங்கவே திங்காது
என்ன மாதிரி சொன்னாங்க பாருங்க ஜமாஜி, दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद, इन दोनों के आगे तेरे मकसूद सिवा है. உன் இதை விட அப்பாற்பட்டு மக்சூத் வேற ஒண்ணு இருக்கு. அது என்ன மக்சூத் தெரியுமா? சொல்றேன் வா. மாபூத் ஹி மக்சூத் है, मकसूद ही मौजूद, मौजूद ही मशहूद, मशहूद खुदा है. மாபூது தான் மக்சூது, அந்த மக்சூது தான் மௌஜூது. எது மௌஜூதா இருக்கோ அதுதான் தெரியும், அதுதான் மஷ்ஹூதா இருக்கும். மாபூது ஹி மக்சூத் है, मकसूद ही मौजूद, मौजूद ही मशहूद है, मशहूद खुदा है. वाह 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 वाह. நம்ம ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை அர்ப்பணமாக்குவாங்க. என்ன மாதிரி ஹிதாயத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. செத்த எலி கொத்தர காக்கா நினைச்சிடா நீ, எங்க இப்படியேப்பட்டவரா அவுத்துடா நீ, லாஹூத்துடைய பரவடா நீ. இதையா அல்லாஹ் உன்னை எதிர்பார்த்தான்? உன்னை அல்லாஹ் எதையோ எதிர்பார்த்தான்டா. இதுக்காக இந்த துன்யாவை அல்லாஹ் உனக்கு கொடுத்தான், எதையோ எதிர்பார்த்தான். நீ அதை விட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறேடா, குப்பையில உட்கார்ந்துருக்கிறேடா. ஐ தாயிலா ரிஸ்க் சே மௌத் அச்சா. வா வா வா. விளஞ்சா இல்ல பை, இதுக்காக அல்லாஹ் உன்னை படைச்சான், இதுக்காக ஜிஸ்மை கொடுத்தான், இந்த ஆன்மாவை கொடுத்தான், இந்த கண்ணை கொடுத்தான், இந்த காதை கொடுத்தான், இந்த கல்பை கொடுத்தான், இந்த ரூஹை கொடுத்தான். ஜி அஷ்ரஃபுல் மக்லூகா உன்னை ஆக்கலாம், சிருஷ்டிகள் மிக உயர்ந்த மக்லூகா அல்லாஹ் உன்னை ஆக்கலாம். ஆலா இல்லியில் அல்லாஹ் உன்னை கொண்டு வந்தான். இப்படி போயிட்டியாடா நீ. ஜி இதுக்காக அல்லாஹ் உன்னை படிச்சான். எதுக்கு அல்லாஹ் உன்னை படிச்சான்? எங்க எதுக்காக அவன் வாழ்க்கையை செலவு பண்ற? உன் மூச்சை எதுக்கு நீ செலவு பண்ணிட்டு இருக்கிற? உன் வார்த்தை எதுக்கு நீ செலவு பண்ணிட்டு இருக்கிற? உன் கைகாலுடைய கூவத்தை எதுக்கு செலவு பண்ற? எல்லாமே முடிஞ்சு போயிருமே ஒரு கட்டத்தில். கைகால் கூவத்தை முடிஞ்சிடும், கண்ணு முடிஞ்சிடும், ஹயாத்து முடிஞ்சிடுமே. இதுக்காக அல்லாஹ் கொடுத்தான். அதை இதுக்கு போய் செலவு பண்ணிருக்கிறிய ஜி. இதுக்காக உனக்கு அல்லாஹ் உனக்கு வாழ்க்கை வேஸ்ட். இந்த வேஸ்ட் பண்றதுக்கு இந்த வாழ்க்கை என்ற ஒரு நொடி அன்னோட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். துனியா உலக குப்பை சேர்த்தவா கொடுத்தான். இதுலயே சிந்தனை 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 சிந்தனை. காசுபணம் வீடு வாசல் சரிகம பதனிச்சு, காசுபணம் வீடு வாசல் சரிகம பதனிச்சு. இதே தான் தெரிஞ்சில்ல. சோறு தண்ணி காசு பணம் சரிகம பதனிச்சு. இதே சோறு தண்ணி காசு பணம், சோறு தண்ணி காசு பணம். சிந்தனை காலை இருந்துச்சு, அதே சம்பாதிக்கணும் 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 சாப்பிடணும் சாப்பிடணும். ஒருத்தங்க வாழ்க்கை நோக்கம் என்ன? ஹஜ்ரத் ஒரு பீவி, ஒரு டிவி, ஒரு மாடி, ஒரு காடி. வாழ்க்கை நோக்கமே அதுதான். ஒரு பீவி, ஒரு டிவி, ஒரு மாடி, ஒரு வீடு. கனவு இல்லாம அது வேற. ஒரு காடி, ஒரு மாடி, போறது ஒரு காடி. இதான் வாழ்க்கை நோக்கம். வா வா. குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க அழுத கண்ணோட சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை மாதிரி ஆக்கி விட்டுறீங்க, அந்த ஆக்கி விட்டுறீங்க. அழுதுகிட்டே சிரிக்கிறோம். என்ன சொல்றாங்க? குழந்தைங்க அழுதுகிட்டே சிரிக்குவாங்க. அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன், கண்ணில் தண்ணி காயில சிரிப்பு வருதுங்கிறாங்க. இல்லைங்களா? ஓ அதாக்கா வாபுக்கா, உன்னை அழுக வச்சது நான் தான், உன்னை சிரிக்க வச்சது நான் தாங்கிறாங்க. என் சேகனை வந்து பயங்கர எங்க சர்க்கார் சிரிக்க வச்சாங்கன்னா வயிறுலாம் வலி வந்துடும். இந்த மாதிரி சிரிப்போம். அழுக வச்சாங்கன்னா தேம்பி தேம்பி ஒரு மணி நேரம் அழுகு பார்த்து ஆடி நினைஞ்சு எஜமானும் கீழே ஊற்றி எங்களுக்கு வந்து அந்த மாதிரி அழுக வைப்பாங்க. சர்க்கார் ஒரு சர்க்கார் ஏதோ சொன்னாங்க, ஒரே சிரிப்புன்னு சொன்னாங்க, எல்லாம் உளுந்து சிரித்தோம். விளைஞ்சிங்களா? ஹகீமிஷா எஜமா மட்டும் சிரிக்காமல் உட்காந்துருக்கோம். சர்க்கார் சொல்கிறாங்க, சர்க்காரும் சிரிக்கிறாங்க. விளைஞ்சிங்களா? நான் சிரிக்கும் போது வயிறு தொப்ப தனியாக ஆடுவார். சர்க்கார் பாருங்க, அது சர்க்கார் அது குழந்தை பிள்ளை மாதிரி சிரிக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஆடிட்டு இருக்கோம், வைப்ரேஷன் ஆகி நான் சிரிச்ச பின்னாடி அப்பதான் நிற்கும் மெதுவாக. தொப்பை என்ன செய்யும் அது நினச்சிங்களா? பாடுறதில்ல, துண்டை போட்டுக்கிறது. ரொம்ப பேர் துண்டை வந்து ஏதோ சிரிச்சலாம் நினச்சி. இதுக்கு ஒரு காரணம் அதுதான். என்ன சிரிக்கும் போது தொப்பையை மறைச்சி பிடிச்சிட்டா போய் தெரியாது. இல்லை அது பாட்டுக்கு இந்த வண்டி வைப்ரேஷன் ஆகிற மாதிரி. சர்க்கார் அவங்க சிரிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க பயான் செய்ய கூப்பிட்டாங்க, நீங்கள் பயான் செய்யுமா அப்படின்னு. பயான் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்காரோ ஒரு விஷயத்தை ஹாசியமாக சொன்னாங்க. சிரிக்க வச்சாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. நீங்கள் சிரிக்காமல் கல்லு மாதிரி உட்காந்துருந்தீங்க. நான் சொன்னது காதில் விழுவலையா என்னன்னு தெரியலையா? அது காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பயான் ஆரம்பிங்கன்ட்டாங்க. நானும் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இல்லை சர்க்கார் நீங்கள் சொன்ன எனக்கு ஜோக்கா தெரியலான்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிக்கிறாங்க. எப்படியா? என்னப்பா
யாருப்பா தெரியுமா? அது கிட்ட போகாதீங்கம்மா, கிட்ட போனால் கோச்சுக்குது. விளைஞ்சுங்களா? என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, நாங்களாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சர்க்காருடைய ஹலீஃபா 30-45 வருஷம் ஹலீஃபா. அப்போ சர்க்கார் திருப்திப்படுற மாதிரி பதில் சொல்லணும். மாட்டிக்கிட்டார், இன்னைக்கு முடிஞ்சு. என்ன சொல்ல போகிறான்னு என்ன சொல்லுவாங்க? பின்ன சிரிப்பு வரல சர்க்கார் அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த கண்ணை அசந்துட்டேன், அந்த நேரத்தில் ஜோக் சொல்லிட்டீங்களா என்ன சிரிக்கிறேன் சொல்ல முடியும்? சொல்லணும். என்ன சொல்ல போகிறாங்கன்னு எந்த சிந்தவன் எதுவா नकाबूरोने पर है और न हंसने पर किसी को भी, नकाबूरोने पर है और न हंसने पर किसी को भी, यहाँ रोया रुलाया और हंसा अल्लाह ही अल्लाह, यहाँ रोया रुलाया और हंसा अल्लाह ही अल्लाह. सरकार वाह वाह वाह, श्यामा कल भी चला कि जी ரொம்ப பாராட்டினாங்க. ना काबू रोने पर है ना हंसने पर किसी को, அழுவதற்கும் யாருக்கும் சக்தி இல்லை, சிரிப்பதற்கும் யாருக்கும் சக்தி கிடையாது. वही रोया, அழுததும் அவனே, உருளாய அழ வச்சதும் அவனே, அவர் ஹசா சிரித்ததும் அவனே, அவர் ஹசா அல்லாஹி அல்லாஹ், அது ஹக்கவா அபுக்கா, அவங்களை சிரிக்க வைத்தும் அவனே, அழுக வச்சதும் அவனே. அந்த உணர்வில் நீங்க சிரிச்சிட்டீங்க, விளைஞ்சுங்களா? சிரிச்சோம் நம்ம, அந்த உணர்வில் சிரிச்சா அல்ல அதையும் இபாதத்தாக்கிறாங்க. எதை செய்யக்கூடாது? பொய் கதைகள் சொல்றாங்க பாத்தீங்களா? பேச்சாளர் பாத்தீங்கன்னா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்குன்னு பொய்யான கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஜோக் அடிக்கிறது, அது எங்கேயாவது பழைய ஆனந்த விட புக்கில் பார்த்துடுறது. பார்த்துட்டு வந்து இவங்க ஜாயின் மாசால ஒரு பையன் பீடி குடிச்சான், ஒரு தகவல் பையன் சொல்லு மத்தா கூட ஏங்க பீடி கூட கேட்கறது இல்லையா, கேட்டேன் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அது ஏதோ பழைய ஆனந்த விட ஜோக். ஏன்னா இவரே கேட்டுருக்க மாட்டார், இவரு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா மக்களை சிரிக்க வைக்கிறதுன்னு பொய், ஒரு பொய்யை உண்டு குடிச்சு சொல்றது. இவர் கேட்டாராம், பையன் பீடி குடிச்சானா, அத்தா கூப்பிட்டாராம். இவர் பையன் பீடி குடிக்கிறான், ஏன் கேட்கலன்னு இவர் கேட்டாராம். அவனு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராம், கொடுக்க மாட்டேங்கிறான். நெசமா நடந்திருக்காது. இது பழைய ஆனந்த விடன் முக்கு வந்திருக்கும்ல, அது வந்து ஜோக்கெல்லாம் போடுவாங்க சிரிப்புன்னு, அது ஜோக். அது அப்படியே ஜாயின் பண்ணி இது போய் தான் நீ கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி ஜோக் அடிச்சு சிரிக்கக்கூடாது, இல்லாத ஒரு ஜோக்கை உண்டு பண்ணி சொல்றது. நான் ஜோக்கெலாம் அடிக்கிறேன் சேக, நான் ஜோக்கெலாம் அடிக்க மாட்டேன். என்ன செய்தி மக்களுக்கு மத்தியில் விளங்க செய்கிறோமோ அந்த செய்தியை சொல்லும்போது அதை வேறு மாதிரி சொல்லும்போது சிரிக்க வரும். அவ்வளோதான். பொய் கதை ஜாயின் பண்ணி சொன்ன மாதிரி எதையாவது இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதோ பொய் கதை இருக்கா? அப்போ எதுமா சிரிக்க வச்சதும் அவன் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய சிரிப்பையும் சவாபாக்குவான், அழுகையும் சவாபாக்குவான். சதா அவனுடைய நம்ம கல்வி அல்லாஹ்வுக்கு சேர்த்து வைப்பாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ். 3 மணி நேரம் அருமையான பயன். என்ன சொல்றாங்க? கராத்தேல இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு, மல் யுத்தம் குத்து சண்டை. நல்லா இப்படி தான் குத்துறாங்க, நான் பார்த்து கரெக்டாக டிவியில் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கையில் மட்டும் டிவி குத்து 38 பண்ணி கழட்டி கையில் குத்துருவோம். ஒரே அந்த செயல் வந்து அந்த நேரத்துல செயலே கிடையாது. ஒரு வருஷம் பல வருஷத்தோட பயிற்சி, பல வருஷத்தோட பயிற்சி, பல வருஷத்தோட முயற்சி, பல வருஷத்தோட தியாகம். இன்னொரு மல்யுத்த வீரன் முன்னாடி போய் நிக்கணும்னா இவ்வளவு பயிற்சி தேவைப்படுது. நீ மௌலா மணிக்கு பயிற்சி தேவைப்படுது. சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது வதக்கர அஸ்மா ரப், அதுக்கு முன்னாடி கத் அஃபலஹ மன் தஸக்கா, அவன் தான் வெற்றி பெற்றான். யாரு? முதல்ல கல்பை பரிசுத்தப்படுத்தணும். கத் அஃபலஹ மன் தஸக்கா வதக்கர அஸ்மா ரப்பிஹி, பின்பு அல்லாஹ்வுடைய திக்ரில் அவன் பயிற்சி பெற்றான். வஸல்லா ஃபஸல்லா, அதற்கு பின்னால் தொழுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். தாக்கீப்னா ஒன்றுக்கு பின் ஒன்று. அப்ப நீ தஸ்கியத்து பெற வேண்டும், அதற்கு பின் திக்ரை கொண்டு வர வேண்டும், அதற்கு பின்னால் தொழ வேண்டும். அதுக்கு பேர் தொழுக. இல்லைன்னா நீ வந்து ஒலிம்பிக்கில் குத்துறத டிவியில் 2 தடவை பார்த்து இப்படி தான் குத்துறான் அப்படின்னு பயிற்சி பெற்ற, அப்படி போய்ட்டு நீ போய் குத்து சட்ட வீரன் மாதிரி முகமது அலி கிளே மட்டும் போய் நின்றாங்க. வேலைங்களா? எப்பேற்பட்ட உலக சாம்பியனே ஒரே அடி கீழே தள்ளிடுறாங்க.
நீ போய் நின்றா 32 பல்லு எண்ணி இந்த பா 1 2 எண்ணிக்கோ கையில் வச்சுக்கோ, அது எண்டாம் பாரு அந்த மாதிரி விட்டுருவான் போய். அப்போ அதுக்கே பயிற்சி தேவைப்படுது. இந்த ஒலிம்பிக்கில் நீ பயிற்சி பெற வேண்டும், போன ஒலிம்பிக்லேருந்து 4 வருஷமா நீ பயிற்சி செய்தால் தான் இதில் வெற்றி பெற முடியும் தானே பை. அப்போ அதுக்கு பயிற்சி தேவைப்படுது. அல்லாஹ்வுக்கு பயிற்சி தேவையில்லை, எப்படி நிற்கிறது மௌலா முன்னாடி? அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கல்வை தஸ்கியா செய்ய, கல்வை சுத்தப்படுத்து, அப்புறம் திக்ர பயிற்சி செய்ய, அப்புறமே தொழுகு. அது அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. மௌலா இல்லை மௌலாட்ட நான் அவங்க புகழணும்னு சொல்லலை, அவங்கள்ட்ட ஒரு சில முராக்கபாக சொல்லி கொடுத்தா பின்பற்றுறாங்க. நீங்களாம் பின்பற்றணும். இது சாப்பிடும்போது நம்ம லெவலாம் அள்ளி கொட்டிடுவோம். ஹுசூர் சாப்பிடுவோம் நான் பார்த்துருக்கேன் நினைச்சிங்களா. நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிடுவோம், 20 நிமிஷம் சாப்பிடுவாங்க. இப்படி மெதுவாக ஒரு சாப்பாடா மெதுவாக என் சேகை நான் சாப்பிட்ட முறைன்னு சொல்லி காமிச்சேன். அதே மாதிரி தான் மோலா உட்காந்து எல்லாத்துக்கும் கடைசியாக எழுந்திரிப்பாங்க. மெதுவாக அந்த இட்லியை செஞ்சு மெதுவாக சாப்பிட்டு ரொம்ப நேரம் மெல்றது, ரொம்ப நேரம் அந்த கையிலே பேசி சாப்பிட்றது. சர்க்காடு ஒரே ஒரு 2 இட்லி சாப்பிட 1 மணி நேரம் சாப்பிடுவாங்க சர்க்கார். மோலா கூட சாப்பிட்டு பார்த்தா மெதுவாக சாப்பிடுவாங்க. அதே இந்த சொல்லி கொடுத்தான்னு முராக்கபா முஷாஹதா. வக்கீல் மூலம் அப்படி தான் 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா கடைசியாக எழுந்திரிப்பா மோலா. அதே அந்த பிணையும் போது கையில் நிஸ்பத்து கோத்து பார்க்குறது. ஒரு பருக்க கூட சுஹூத் இல்லாமல் உள்ளே போயிடக்கூடாது. அப்போ அந்த உள்ளே போய் அந்த உணவு 100 உண்டாக்கிடும். அப்படிட்டப்போ வந்து அள்ளி உள்ள கொட்டு வைத்து நிப்பாட்டுது. என்ன இது வயிறா டயரா உள்ளே போட்டு நிப்பாட்டுறது, சொல்லுன்னு காற்று அடிச்சு விட்டுறது. புரிஞ்சுங்களா? சுஹூதோடு சாப்பிட்டு பழக்கம். இந்த 2 பேர்ட்டையும் அந்த அந்த முராக்கபா பயிற்சி நான் பார்க்குறேன். நிதானமாக உட்காந்து ஒன்று பார்த்து சாப்பிட்றாங்க. இன்னைக்கு காலையில் கூட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மோளை மெதுவாக சாப்பிட்றாங்க. கூட 8 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நானும் முடிச்சிட்டேன். புது மெதுவாக இருக்கும். அந்த முராக்கபா எல்லாம் பழகணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு பருக்கையிலையும் மௌலாவை ஷஹூது செய்யணும். எடுக்கும்போது கையில் நிஸ்பத்து கோத்து பார்க்கணும், வாயில் வைக்கும்போது நிஸ்பத்து கோத்து பார்க்கணும். அலமதுலில்லாஹ் இந்த பயிற்சியை கொண்டு வரும். சில பேர் அதை பிடிச்சிக்கிறாங்க. இந்த சர்க்கார் நான் சொல்லி காமிச்சாங்க, பாசல் பாசுக்கிறமா நீங்கள் அது கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க. என் முறை இது மரக்காயில் பேசியிருக்கிறார், சதா அதிலேயே தான் இருக்கிறார் அப்படின்னா. நான் படித்த மரக்காயில் பேசி நல்லா ஹயாத்தா வச்சுருக்காங்க, நீண்ட வச்சு கொடுப்பாங்க. அவங்க 24 மணி நேரம் அதில் தான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ நான் போய் பார்த்தேன் மோலாவை. சும்மா நான் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசிகிட்டே இருப்போம், அவர் தலையாட்டே இருப்பார் மெதுவாக. திக்ரிலே தான் பாசிலே தான் இருக்கிற மோலா. சர்க்கார் சொல்லி சர்க்கார் வாயால் நான் கேட்டேன், நீங்கள் கேட்டுங்க நான் அப்போ நான் மரக்காயில் பேசி இடமா சொன்னாங்க. அந்த மாதிரி சில பேர் சேகமாக கவனிக்கிறாங்க. அந்த செயலை அமல் செய்கிறீங்களா, யார் யார் அதை அமல் செய்கிறீங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் ஷாவுல் மோலா மெராசில் போகிறோம், சர்க்கார் அவரை சொன்னாங்க, இது சபா சிஃபாத்துடைய பயிற்சியை டெய்லி முறைப்படி செய்கிறாங்கம்மா அப்படின்னு சர்க்கார் அவங்க சொல்லி. அதான் அந்த சபா சிஃபாத்துடைய பயிற்சியை நான் மையத்து எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறான், அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறாங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சில முறிதுகள் விடாமல் அதிலேயே கிடக்கிறாங்க. அந்த மாதிரி நாமளும் அந்த பயிற்சியில் கொண்டு வரணும். எப்படி நீ காமிலான ஷேகை எதிர்பார்க்கிறாயோ அதே மாதிரி ஒவ்வொரு ஷேகும் ஆமிலான முரீதை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அமல் செய்யக்கூடிய முரீது வேணும். நீ காமிலான ஷேகை எதிர்பார்க்குற, அவங்க ஆமில்னா அமல் செய்யக்கூடிய முரீது. சொன்னதை செய்யணும்ல, செஞ்சால் தானப்பா திரும்ப சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். கலந்துங்களா? அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலை கொண்டு வரும். எல்லாருக்கு வேலை வக்கீல் எஜுமா டெய்லி ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. ஜூம் மீட்டிங்கில் பேசும்போது எப்படா அவங்க பேசுவாங்க எதிர்பார்ப்போம். அந்த வாரத்தில் என்னென்ன ப்ராக்டிக்கல் பண்ணனேன் அப்படின்னு சொல்லி காட்டுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜி சொல்லுங்கள். வந்துருச்சு, அவன் பம்பர் மாதிரி வேலை செய்வாங்க. மனைவிட்ட சொல்லி செய்யாத வேலையை முஷாதா பட்டிங்கன்னா அவர் 1க்கு 2 மடங்கு செய்வார். என் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. எப்பா வந்து சர்க்காரோட பில்டிங் ஹாங்கில் கட்டிட்டு இருந்தாங்க. நான் காலையில் போய் 2 வேலைக்கு வந்த பிறகு மோலா இந்த மேஸ்திரியில் நீ தான் இருக்கிற, அவர் கூவத்து தான், அவர் ஹயாத்து நீ கொடுத்த ஹயாத் தான். விளைஞ்சிங்களா? வேலை செய்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தரையும் இது கொடுக்குது, இது ஒவ்வொருத்தர்லையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே காலையிலேருந்து பார்த்துடுறது. பார்த்துட்டா அவர்களே சொல்லுறாங்க, மற்ற இடங்களை நாங்கள் செய்கிறத விட என் கை கால 2 மடங்கு வேலை செய்யுது எஜமானே அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க எஜமான அவருங்களா? மற்ற இடங்களில் இந்த இந்த ஒரு பொசிஷன், இந்த செவரை இவரும் கட்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆகுதுன்னா ஒரே நாளில் முடிச்சிடறோம். என் கை கால் அவ்வளோ ஈஸியாக வேலை செய்யுது, அவ்வளோ எங்கள் வேலைகள் லேசாக நடக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 4 மேஸ்திரி சேர்ந்து 4 கொத்தனார் 4 சேர்ந்து இவ்வளோ தான் கட்ட முடியும்னு இருக்கான். 2 மடங்கு கட்டிடுவாங்க ஐயா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஜமா சொன்னாங்க, நான் முஷாஹதா செஞ்சு வந்துடுறதுப்பா, ஷுஹூத் செஞ்சிடுறது.
அல்லாவே வேலை வாங்குறான். இப்போ அல்லாஹ் நீ தான் கூட இருக்கிறேன்னு சொல்லிடுறது, அல்லாஹ் அவங்கள வேலை வாங்குறாங்கிறாங்க எஜமா. அப்படி எஜமா முஷாஹதாவில் போயிட்டா நமக்கு முரண்டு பிடிக்கிறவன், நம்ம இருந்தால் வேலை செய்வானுங்க, இல்லாட்டி டிவி கொடுப்பான். சில பேர் இருப்பானோ ஓபி அடிக்கிறேன்னு சொல்லுவானோ, ஆகா நைஸாக ஒதுங்கி போயிடுவானோ. முதலாளி இருக்கும்போது முதலாளி போட்டு பேசாமல் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு, இவர்களெல்லாம் நீ முஷாஹதாவை கொண்டே மாற்றிடலாம். சுப்ஹானல்லாஹ் ஜி. ஏன்னாம்மா நம்ம மோலா சின்ன வயசுலேருந்து ஷூஸ் ஷேഖரன் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவர்கள் பக்கம் நம்ம முஹத்தாஜ் இல்லைல்ல. இந்த சூரத்தில் நம்ம தேவை புரிசிவர் யாரும் இல்லை. அவள் உங்கள் பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, உங்கள் மாணவர்களில் பார்த்தாலும் சரி, முரீதுகளில் பார்த்தாலும் சரி, அல்லாஹ்தால அந்த அதவை கொடுத்துருவான். அல்லா தரிசனம். இப்போ எப்படி ஆயிடுச்சு, சின்ன வயசில் அவருக்கு நாம இலாக ஆயிடுறோம், பெருசானா அவங்க நமக்கு இலாக ஆயிடுறாங்க. இப்போ ஒழுங்காக இவன் நான் வளர்த்தாதான் பெருசாக நான் உடம்பு சரியில்லாத காலத்தில் அவன் எனக்கு சோறு போட்டு ஒழுங்காக வளர்ப்பான், இல்லையா கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருவான். அப்படிங்க அதுக்கு பின்னால் பிற்காலத்தில் என்னை வச்சு வளர்க்கக்கூடிய இலாக பிள்ளையை பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் வாப்பா ரப்பு பையனுக்கு, பின்னாடி பையன் ரப்பு அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி. என் ரப்பா அல்லாஹ், எதுக்கு கவலை? என் ரப்பா அல்லாஹ், எதுக்கு கவலை? பெருமாள் சொன்னால் உனக்கு ஏதாவது ஒரு கவலை உன் கல்விலே ஆழ்ந்தால், முஸ்லிம் அஹமது ஹதீஸ், உனக்கு ஏதாவது பெரிய கவலை உன் கல்விலே வந்தால், அவ் கம், ஒரு ஹம்னா எதிர்காலத்தை பற்றி சிந்தனை உனக்கு ஏற்பட்டால், அவ் கம் அல்லது உனக்கு ஏதாவது ஒரு கவலை மனதிலே வந்தால், அவ் சகம் ஏதாவது ஒரு வியாதி வந்து உன்னை பயம் காட்டினால், அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையான்னு சொல்லு. என் ரப்பு அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ்வோட எதையும் இணை வைக்க மாட்டேன், எதை கொண்டும் இந்த கவலை தீராது, ரப்பை கொண்டு தான் தீரும் என்று உறுதியா சொல்லு. அல்லாஹ் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான், அல்லாஹ் நீக்கி வச்சிருவான்டாங்க. அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையான்னு சொல்லு. இதா அஸாபக கம்முன் அவ் ஹம்முன் அவ் சகமுன், முஸ்லிம் அஹமது ஹதீஸ் இருந்தது. இதா அஸாபக உங்களுக்கு கவலை ஏற்பட்டால், இதா அஸாப அஹதுக்கும், உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. முஸ்லிம் அஹமதுல வருது, இப்னு ஹிப்பான்ல வருது. இதா அஸாப அஹதுக்கும் உங்களில் யாருக்கும் ஏற்பட்டால், கம்முன் ஏதாவது ஒரு கவலை, ஒழுங்க மாட்டோம் மாட்டி இதை கொடுங்கம்மா, ரொம்ப கத்த முடியாது. வா இதா அசாபக உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டால், இதா அசாப அஹதுக்கும் கம்முன் அவ் கர்புன் அல்ல சிரமம் ஏற்பட்டால், ஃபல் யகுல் அல்லாஹு அல்லாஹு பி லா உஷ்ரிக் பி ஷை, அது சொல்லுங்க. அவ் அவ் அம்முன் அவ் சகமுன் ஜி அவ் ஷித்தத்துன் ஃபல் யகுல் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த கஷ்டங்களை நீக்கி விடுகிறான்டாம். அந்த வார்த்தையும் தேடுறேன், இது இருக்குது அதில் இல்லை, அந்த ரிவாயத்தில் இல்லை. அது இங்கே பாரு, இதா அசாபஹு அஸ்மா பின்து உமைஸ் ரிவாயத் செய்கிறாங்க. முஸ்னத் அஹமதில் வருது, இதா அசாபஹு ஹம்முன் உங்களுக்கு யாரும் எதிர்கால கவலை ஏற்பட்டால், அவ் ஹம்முன் நடந்ததை பற்றி இப்படி நடந்து போச்சே என்று மனதில் வருத்தம் ஏற்பட்டால், ஹம்முன்னா எதிர்காலத்தை பற்றி எப்படி நடக்கும், எப்படி செய்ய போகிறோமே, இந்த பிரச்சனை எப்படி அணுக போகிறோம் என்ற ஹம்மு ஏற்பட்டால், அவ் ஹம் மனதுக்குள் கவலை ஏற்பட்டால், அவ் சக்கமுன் ஏதோ ஒரு வியாதி ஏற்பட்டு உங்களை பயம் காட்டினால், அவ் சித்தத்துன் ஏதோ வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டால், ஃபகால் அல்லாஹ் ரப்பி, என் ரப்ப அல்லாஹ் தான், எனக்கு என் பையன் ரப்பு இல்லை, எங்கள் அம்மா ரப்பு இல்லை, என் பொண்டாட்டி ரப்பு இல்லை, என் காசு ரப்பு இல்லை, என் பண ரப்பு இல்லை, என் ரப்ப அல்லாஹ் தான் என்று நீ சொன்னால், லா ஷரீக லஹு அவனுக்கு யாரும் இணை கிடையாது. அப்படின்னு என்ன, அல்லாவோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து என்னை ஷிஃபாவாக்க முடியாது, அல்லாவும் டாக்டரும் சேர்ந்து ஷிஃபாவாக்க முடியாது, அல்லாவும் இந்த பணக்காரன் சேர்ந்து தேவை புரிச்ச முடியாது, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு வேறு எந்த இணையும் இல்லை என்று சொல்லிவிட்டால் குஷிஃபா தாலிகா அன்ஹு அல்லாஹ் அந்த கஷ்டத்தை இவரை விட்டு நீக்கி விடுகிறான். இப்னு ஹிப்பான்ல வருது, முஸ்னத் அஹமதுல வருது, இப்னு அஜி எத்தனை கிதாபில் வருது. அல்லாஹ் நீக்கிடுவான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பாக்கு, உன் பையனையே ரப்பாக்குற, உங்க பிள்ளைய ரப்பாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் உங்க பிள்ளையில குலாம் ஆக்கிரும், அடிமையாக்கிடுவோம். என் பிள்ளை எதிர்காலத்தில் வளர்ந்து என்ன நீ பாதுகாக்கணும்னு நினைச்ச சந்தியில விட்டுருவாங்க. இன்னைக்கு பார்த்த பேப்பர்ல ரேமண்ட் கம்பெனி, அந்த காலத்தில் உயர்ந்த துணி தான் ரேமண்ட், இப்போ இருக்கிறது. அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதிபர் இந்தியாவில் 2வது பணக்கார ஒரு காலத்தில் இருந்தார். அவங்க பெரிய கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர்.
அவர் பையன் கம்பெனி அவர் பேர் எழுதி வாங்கிட்டு அத்தாவை கொடுமைப்படுத்தியிருக்கான். இந்தியாவிலே 2வது பெரிய வீடாம். முதல் பணக்காரன் கட்டியிருக்கான், 2வது இந்தியாவிலே பெரிய வீடாம். அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான அறைகள் வச்சு எத்தனையோ கோடி செலவு பண்ணி ரேமன் கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வெளியே போன்ட்டான். அத்தாவையும் அம்மாவையும் 2 பேரும் அநாத ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி தனியாக தங்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு அன்றாட செலவு கூட காசு இல்லைன்னு சொல்கிறார்கள்னு போட்டோ போட்டிருக்கான் இன்னைக்கு பேப்பரில். அந்த மொத்த சொத்தையும் பையன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு பேப்பரில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. நல்லா யோசி, என்ன காசு பணம் என்ன செய்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே தாய் யார் தந்தை யார் அல்லா யாருன்னு நீ காட்டி கொடுத்துருந்தா, அல்லாவுடைய அருமையை நீ சொல்லி கொடுத்துருந்தா, அல்லாவுடைய உயர்வு பிள்ளைகளை கல்வியில் பதிய வச்சிருந்தா, அல்லாஹ் தஆலா பிள்ளைகளுடைய கல்விலே உன்னுடைய உயர்வு பதிய வைப்பாங்க. நீ அதை பார்த்துக்க, நீ அவர்களையே ரப்பாக்குற. அல்லாஹ் ரப்பாக்கு, அல்லாஹ் ரப்புன்னு பிள்ளைகளை காட்டி கொடு. கடைசி வரைக்கும் உன் காலையில் கிளப்பான். ஓ மனைவிக்கு நீ அல்லாஹ்வை ரப்பாக்கினால், அல்லாஹ்வை ரப் என்று காட்டி கொடுத்தால் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டான். நீ காசு கொடுத்து நான் இவ்வளோ கொடுத்தேன், தங்கத்திலே வீடு கட்டி கொடுத்தாலும் சரிதான், அந்த தங்க வீட்டில் உட்காந்து தங்க கட்டலில் உட்காந்து வேற ஒருத்தர் பொண்ணு போட்டு பேசிட்டு இருப்பான். தடுக்க முடியாது உன்னால. ஏன்னா கல்பு அல்லாவுடைய கையில் இருக்கு. இல்லைங்களா? நீ கொடுத்த ஓட்ட கட்டலாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் கல்பு வச்சிருந்தா அவள் கல்பில் ஒன்று தான் வச்சிருப்பா, வேற யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஈஸியான வித்திய சேகனை கற்றுக் கொடுத்துட்டாங்க. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா அதுபோன்று வாழ்வதற்கு நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா சிந்தனையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம நசீபாக்குவான். இது வந்து பேச முடியும். முதல்ல இப்போ தான் புதுசாக வந்தாங்க, பயிர் வாங்கினாங்க, உங்கள் வருஷக்கணக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிறாங்க. என்ன நாம் சொல்கிறோமோ அதை அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. என் சேகனை அடிக்கடி சொல்லுவாங்க, என் சேகனை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படிமா வந்து காமிலான ஷேக வேண்டும் என்று நீங்கள் தேடுறீங்களோ, ஷேக காமில வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அமல் செய்யக்கூடிய முறையை தேடுறாங்க ஷேகு. ரொம்ப பேர் முரீதில் உட்காந்து எல்லாம் கதை கேட்டு போகிறோம், எல்லோரும் வாகுவா சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் சரிதான். வாசலை தாண்டினா ஷேக மறந்துடுறது, இல்மு தாலீம் மறந்துடுறது. புரிஞ்சுங்களா? மௌலாவை கூட வச்சு எந்திரிச்சு போகணும். மௌலாவை ஒரு செயல் ஷேக சொன்னாங்க, அதை அமல் செய்யணும். முதல்ல சின்ன ஒரு பயானில் முதல்ல முராக்கபா செய்யுங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மௌலா கடைக்கு போகிறேன், காலையில் உட்காந்து இந்த கடையில் மேனேஜர் இருப்பார், அவர்லேயும் நீ தான் இல்லை, வேலைக்காரங்க இருப்பாங்க, அவர்லேயும் நீ தான் இல்லை, இப்படி கஸ்டமர் வருவாங்க, அதுலேயும் நீ தான் இல்லைன்னு முதல்ல கண்மூடி முராக்கபா செஞ்சுருங்க. அப்புறம் கடைக்கு போங்க. இப்போ கடைக்கு போனீங்களா முஷாஹதா செய்யுங்க. எதை முராக்கபா செஞ்சீங்களோ அதை முஷாஹதா செய்யுங்க. ஒவ்வொரு துணியிலையும் மௌலாவை பாருங்கள். துணிக்கடை ஒவ்வொரு மேனேஜர்லேயும் ஒவ்வொரு வேலைக்காரங்களையும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் மௌலாவை பாருங்கள். இது முஷாஹதா. அடுத்தது முதாக்கரா. அவங்கள்ட்ட பேசும்போது 2 வார்த்தையாவது மௌலாவை பற்றி பேசுங்க. மேனேஜர் வந்தார், அந்த துணி வந்துச்சுங்களா, இன்ஷால்லா அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்துருவான், அல்லா நேரத்தில் வந்து சேர்ந்துடும். சார் இன்னும் அந்த போஸ்ட் வரல, அல்லாஹ் கொண்டு கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்டு கொண்டு சேர்ப்பவன் யாரும் இல்லை இல்லை சார், அந்த பெட்டில் வந்து இறங்கியிருக்கு, பிஸ்மில்லா ஃபியாமா அல்லா, அல்லாவோட கோத்து கொண்டு கீழே இறங்குங்க. 2 வார்த்தை சேர்த்துக்க. நீ சொல்ல வந்த விஷயத்தை அல்லாவோட சேர்த்து சொல்லுப்பா. சாதாரணமாக சொல்லுது, அல்லாவோட ஒரு வார்த்தையும் ஜாயின் பண்ணி பேசு. ஜி ஜாயின் பண்ணி பேசு. சாயை கொண்டு கொடுத்தா ஜஸாக் அல்லா, 1 நிமிஷத்தில் அல்லா தான் சாயை கொடுத்தான், சாயை கொண்டு கொடுத்துட்டாங்க, தேங்க்ஸ் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லாத, மௌலாவோட சேர்த்து. இந்த நேரத்தில் சாயை 1 நிமிஷத்தில் அல்லா தான் கொடுத்தான், தேங்க்ஸ்மா ஜஸாக் அல்லா, ஜஸாக் அல்லா, அல்லாவை சேர்த்து. இப்படியா ஒன்று இது பேர் முதாக்கரான்னு சொல்கிறது. அவர்களுடனே அல்லாவை ஜாயின் பண்ணுறது. இந்த 3 என்ன செய்யுமா? இரும்ப தங்கமாகிடும், கல்ல வைரமாகிடும். மௌலாவோட சேர்ந்துருந்தா வைரம் பார்த்துக்கலாம் எவ்வளோ விலை இருக்கும்? பல கோடி. கோஹினூர் வைரம் எவ்வளோ இருக்கும்? 500 கோடி 1000 கோடிங்கிறாங்க. கோஹினூர் உயர்ந்த வைரம் சொல்கிறாங்க இல்லையா? வைரம் என்ன பாப்பா இருந்துச்சு? அது வைரம் இருக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? வைரத்துடைய மூலப்பொருள் என்ன சொல்ல மாட்டீங்க? கோல் கரி. அவர் சொல்ற பாருங்க, டாக்டர் நிஹால் எம்டி, MBBS MD. இன்ஷால்லா சொல்லுங்க எல்லாரும். இன்ஷால்லா என்னுடைய காதலர். அதெல்லாம் வச்சுங்களா? வைரத்துடைய மூலப்பொருள் என்னங்க? வெறும் கரி தான். கரி கொஞ்ச நாள் பூமியில் அழுத்தத்தில் இருந்தோன்னு அது வைரமாக மாறிச்சு. அதே மாதிரி நம்ம மனசு கரியை விட கீழே மட்டமாக இருந்தாலும் நீ மௌலாவுடைய சூபத்திலே இரு கொஞ்ச காலம்,
அல்லாஹ் கூட எரி, அப்புறம் வைரமாயிருவ. எவ்வளோ நாள் ஆகுங்கிறது அல்லாஹ் தான் தெரியாது. நீ எவ்வளோ நாள் அந்த அழுத்தத்தில் இருக்கிறியோ, ஷேக்குடைய சுகபத்தில் இருக்கிறியோ, அந்த ஷேக்குடைய தாலிமாத்தில் இருக்கிறியோ, 4 வருஷம் கழித்து நீயா நானா இப்படி இருக்கிறேன் உனக்கே ஆச்சரியமா இருக்கும். உன் ஷேக்குடைய கராமத்தை வெளியே போய் யாரும் உன் ஷேக்குடைய கராமத்தை என்னங்க செய்வாங்க? அற்புதங்களாம் செய்வாங்களா? அவன் பெரிய அற்புதம் செய்ய, என்ன நான் தான் அற்புதம். मेरे पीर की करामत कोई मुझ में आकर देखो, आमिर कलीम नायम. என் ஷேக்குடைய கராமத்தை என்னில் வந்து பாருங்கள். मैं क्या था क्या हूँ अब, முந்தி எப்படி இருந்தேன் இப்போ எப்படி ஆயிட்டேன் பாருங்க. நீ அது வெளியே யார்ட்டையும் போய் தேடாதீங்க, என் ஷேக்குடைய கராமத்தை என்ன பாருங்கன்னாங்க. அந்த மாதிரி மாற்றினா தான் நீ உண்மையை முறியுது. அந்த மாதிரி முறியதில் யாரும் கிடைக்கிறாங்களான்னு தான் ஷேக்கை தேடுறாங்க. விளைஞ்சா இல்லைங்களா? அவர்கள் காசு பணத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. கோடீஸ்வரராக இருந்தானே ஏழையாக இருந்தா என்ன விளைஞ்சுங்களா? அது எஜமா சொல்லி காமிச்சாங்க, இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அது எல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. விளைஞ்சுங்களா? ஒரு முறியத காசுக்கு பணத்துக்கு நேசிக்கக்கூடிய ஷேக்கையில் ரொம்ப ஷைத்தான்னாங்க. என் ஷேக்னா சொல்ல போனால் நாங்கள் சர்க்கார் நேரத்திட்ட வாழ்நாள் அதிகம் கொடுத்தது கிடையாது. ஏதோ போகும்போது பிஸ்கெட் பாக்கெட் தான் கொடுப்போம். எஜமா போகும்போது எனக்கு தான் காசு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட எஜமா எங்களை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இல்மு ஞானம் சொல்லி கொடுத்தாங்க. விளைஞ்சுங்களா? மாத சம்பளம் கொடுத்தாங்க என் தம்பிக்கு கூட இருமான்னு, சம்பளம் கொடுத்து இல்மு ஞானம் சொல்லி கொடுத்தாங்க. எதுக்காக வேண்டி? இந்த இல்மு மற்றவங்கள்ட்ட போய் சேரணும். சொன்னாங்களே அப்ளை, நீ முதல்ல அப்ளை பண்ணு, உள்ள இன்னரில் அப்ளை பண்ணு, அப்புறம் அவுட்டரில் சப்ளை பண்ணு. அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு உள்ள அப்ளை பண்ணு. அறிஞ்சுங்களா? அதுக்கு தான் பயிற்சி கொடுத்தாங்க ஷேக்மா. அப்போ நாம் ஷேக் நேரத்துக்கு ஹதியா கொடுக்கலையே, நாம் ஒரு 50 ரூபாய்க்கு காசு வாங்கி கூட கொடுக்கலையே, யோசிக்கவே தேவை. என்ன அமல் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு தான் ஷேக் ஒன்றே நேசிப்பார்கள். அலைஞ்சா இல்லவே? அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆமில் முரீதாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி அதில் முழுமையாக அதில் நம்மை அர்ப்பணிக்க தௌஃபீக் செய்வானாக. எஜமா சொன்ன மாதிரி நம்மளே அப்ளை செய்துவிட்டு உலகத்துக்கெல்லாம் சப்ளை செய்யக்கூடிய அல்லாஹ் நம்மளே அதில் ஆக்கி கொள்வானாக. கலிமாவை சப்ளை பண்ணுறதாங்க நபிமார்களுடைய வேலை. நபிமாருடைய வேலை எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சப்ளை பண்ண தான் வந்தாங்க. அவங்க எல்லாமே டிக்ளேர் பண்ண தான் வந்தாங்க. கலிமாவை உலக மக்களுக்கு சொல்லத்தான் வந்தாங்க. அந்த வேலை நபிமார்களுடைய வேலை, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலையை அல்லாஹ் நம்மை கொண்டும் பெற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த சபையை கபூலாக்கி இதுபோன்று இன்னும் பல மாநாடு நடத்த தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.